ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புது டிஷ் பார்க்க போகிறோம். இது செட்டிநாட்டில் மிகவும் பிரசித்தம், வெங்காயம் பூண்டு குழம்பு. இதோட செய்முறையை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் உரித்தது 200 கிராம், பூண்டு உரித்தது 150 கிராம், தக்காளி பெரியது 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 10 அல்லது 12 இலைகள், சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 50 ml, உப்பு தேவையான அளவு, புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். இது பழைய புளி. புளிக்குழம்புக்கு எப்போவுமே பழைய புளி நல்லாயிருக்கும். தண்ணி 300 ml. இந்த தண்ணியில் புளியை ஊற வைக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இது கூடவே உப்பையும் சேர்த்துடலாம். நான் எப்போவுமே அரை உப்பு தான் போடுவேன். தேவைப்படும் போது உப்பு ஜாஸ்தி போட்டுக்குவேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க. இது 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா கரைச்சிட்டு இதோட சக்கையை எடுத்துடணும். இப்போ புளித்தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்க சக்கையை எடுத்தாச்சு. இதில் குழம்பு தூளையும் சாம்பார் தூளையும் சேர்க்குறேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடணும். இதை நல்லா கலந்துட்டு தனியாக வச்சிட்றேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய பேனை வச்சு சூடு பண்ணுறேன். நல்லெண்ணெய் 50 ml விடணும். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப அவசியம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் சீரகமும் வெந்தயமும் போட்டு தாளிக்கணும். இப்போ சீரகமும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் உரித்த சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ 1 நிமிஷம் வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த வெங்காயத்தை கூட இப்போ பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ பூண்டும் 1 நிமிஷம் வதக்கணும். இப்போ இது கூட கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்க்கணும். அதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். அதையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு கூடவே பொடியாக நறுக்கின தக்காளியையும் அது கூட சேர்த்து வதக்கணும். இது ஒரு 1 நிமிஷம் வதங்கணும். இப்போ வதங்கிருச்சு.
இது கூட கரைச்சி வச்ச புளித்தண்ணியையும் இதில் சேர்க்கணும். கரைச்சி வச்ச புளித்தண்ணி எப்போவுமே கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நான் அளவான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ உங்களுக்கு காரமோ உப்போ தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இந்த சமயத்தில் கொதிக்கிற சமயத்தில் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஏன்னா பழைய புளிங்கிறதுனால காரமும் உப்பும் தேவைப்பட்டுச்சு, சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் இறக்க போகும்போது வெல்லத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவும் சேர்ப்பேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, திக்காயிருச்சு, எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த வெல்லத்தூளையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான வெங்காயம் பூண்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.